இந்த சாப்டரில் எப்படி ஒரு சீலிங் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி ஒரு மாடலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் உள்ள இந்த இன்ஃபோமீடியாங்கிற மாடலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் பிக் பண்ணுறேன். இந்த மாடலுக்கு எப்படி சீலிங் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி லெவல் 1 பிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக சீலிங்கை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சீலிங் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இங்கே உள்ள ஆர்கிடெக்சரில் சீலிங் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை பிக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீலிங்கிற பேனலில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆட்டோமேட்டிக் சீலிங், ஒன்று ஸ்கெட்ச் சீலிங். ஸோ ஆட்டோமேட்டிக் சீலிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சீலிங்கை டெவலப் பண்ணிடும். இல்லை நீங்களாக ஒரு பவுண்டரி கிரியேட் பண்ணி அதை சீலிங்காக மாற்ற போனாலும் ஸ்கெட்ச் சீலிங்கை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் சீலிங்கை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்னு பிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல சீலிங் கிரியேட் பண்ணணும் அந்த ரூமில் நீங்கள் போகும்போதே ரெட் கலரில் இண்டிகேஷன் காமிக்கும். ஸோ சீலிங் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீலிங் பிளானில் இந்த லெவல் 1 செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ சீலிங்னு பிக் பண்ணி ஸோ எந்த டைப் ஆஃப் சீலிங் உங்களுக்கு வேணும் அதை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீலிங் டைப்பை எடுத்துகிட்டு ஸோ எந்த பவுண்டரிக்குள்ளே வேணுமோ டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலிமா அந்த சீலிங் அதில் அட்டாச் பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வேணும். ஸோ சீலிங் கிரியேட் ஆனோன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பாக்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மூலிமா இந்த இடத்துல சீலிங் ஒன்று கிரியேட் ஆகிட்டு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஒரே க்ளோஸ் லூப் அப்படிங்கிறதுனால இது ஃபுல்லாக உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. ஸோ இது பிக் பண்ணிங்கன்னா இங்கே சீலிங் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒன்று வேணும், அதே மாதிரி இந்த ஏரியாவில் ஒன்று வேணும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி அப்படிங்கிறதுனால இதையும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம், இதையும் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த லெவலில் உள்ள எல்லா பவுண்டரிக்கும் நீங்கள் லெவல் ஆட்டோமேட்டிக் சீலிங் மூலியமாக கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் லெவல் 1ல் நீங்கள் இந்த சீலிங்கெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது ஒரு ஃப்ளோராக கன்சிடர் ஆகிருக்கும். அதே மாதிரி அடுத்த லெவல்லையும் இந்த மாதிரி சீலிங் கிரியேட் பண்ணாலும் லெவல் 2 செட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃப்ளோருக்கு நீங்கள் சீலிங்கை தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவலில் எப்படி செட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் செட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த லெவலை பிக் பண்ணிட்டீங்க. ஸோ இதோட வியூ உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் சீலிங்கில் ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு சீலிங்கை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்று வேணும், அதே மாதிரி இந்த க்ளோஸ்டு பவுண்டரிஸ். ஸோ இந்த 2 க்ளோஸ்டு பவுண்டரிஸ்லையும் சீலிங்கை கிரியேட் ஆகிட்டு. ஸோ இது ஓப்பன் ஏரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஸ்கெட்ச் சீலிங்கை தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச் சீலிங் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது இந்த ஏரியாவை நம்ம ஃபில் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெவல் 1 பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பண்ண நீங்கள் ஆட்டோ சீலிங்கை இங்கே ஸ்கெட்ச் மூலியமாக பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காண்டி இப்போ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆன இந்த சீலிங்கை நான் இப்போ டெலிட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி டெலிட் பண்ணலான்னா மொத்தமாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதுலேருந்து ஃபில்டர் மூலியமாக சீலிங்கை மட்டும் பிரிக்க போகிறோம். இப்போ எது மட்டும் செலக்ட் ஆகணும், இங்கே உள்ள சீலிங் மட்டும். ஸோ இது வரையும் 7 பவுண்டரியில் சீலிங் கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு சீலிங் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ டெலிட்னு பண்ணுறது மூலியமா அந்த சீலிங் மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ அகெயின் சீலிங்கில் இங்கே உள்ள ஸ்கெட்ச் சீலிங் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதை பிக் பண்ணுறது மூலியமா ஸோ உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணுற தேவையான எல்லா டூல்ஸும் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ சீலிங். ஸோ ஆட்டோமேட்டிக் சீலிங் தான் உங்களுக்கு வேணும்னா இங்கே பிக் பண்ணி அங்கே உள்ள ஆட்டோ சீலிங்கை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இல்லை நேரடியாக நீங்கள் டூலை பிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆட்டோ சீலிங் உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ இப்போ நிறையா டூல்ஸ் உங்களுக்கு இருக்கும். லயன், ரெக்டாங்கிள், பாலிகன், சர்க்கிள், ஆர்க், இது மாதிரி நிறையா டூல்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டூல்ஸும் யூஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறது மூலியமாக அந்த சீலிங்கை நீங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். அது மாதிரி ஒரு சீலிங் கிரியேட் பண்ணும்போது அந்த இன்னர் எட்ஜை பேஸ் பண்ணி நீங்கள் சீலிங் கிரியேட் பண்ணதான் தான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ அந்த லைன் எடுத்துக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் சீலிங் உங்களுக்கு வேணுமோ அந்த லைன் போடுங்க. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் அதுமாதிரி உங்கள் வாலோட இன்சைடில் மட்டும் நான் லைன் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுறேன். அதுவும் கண்டிப்பாக ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக தான் இருக்கணும். ஸோ இதுமாதிரி க்ளோஸ்டு ப்ரொஃபைல் ஒன்று போட்டதுக்கப்புறம் இங்கே நீங்கள் டைப்பையும் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், அதாவது நீங்கள் எந்த லெவலில் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த லெவல்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஹைட் ஆஃப்செட் மூலிமா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 8 ஃபீட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறது மூலிமா உங்கள் சீலிங் அதில் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ எந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் மூலியமாக பவுண்டரி கிரியேட் பண்ணீங்களோ அங்கே மட்டும் தான் அங்கே சீலிங் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் நீங்கள் தனியாக கிரியேட் பண்ணாலும் தனியாக ஸ்கெட்ச் மூலியமாகவே ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் பண்ண இந்த ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ அதுமாதிரி வர்றப்ப இங்கே உள்ள எடிட் பவுண்டரிஸ். ஸோ எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நீங்கள் சீலிங்கை பிக் பண்ணும்போது அந்த எடிட் பவுண்டரிஸ் உங்களுக்கு தெரியும். அப்போ எடிட் பவுண்டரிஸ் பிக் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ண பவுண்டரிஸ் உங்களுக்கு எடிட் பண்ணுற மோடுக்கு சேஞ்ச் ஆகும்.
ஸோ அப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த பவுண்டரியை வேணாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலேயே நீங்கள் வேறு எதுவும் பவுண்டரி கிரியேட் பண்ணாலும் சீலிங்கை ஃபார்ம் பண்ணிடலாம், இல்லை இதை ஃபினிஷ் பண்ணிட்டு அதை நியூ சீலிங்காலும் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இப்போ ஆர்கிடெக்சரில் எகெயின் ஒரு சீலிங் எடுத்துக்கிறேன். இதுலேயும் நீங்கள் பண்ண போகிறது இந்த ஸ்கெட்ச் சீலிங் தான். இதை பிக் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இதுட்ட பவுண்டரி போடுவோம். ஸோ இப்போ லைனை யூஸ் பண்ணி போட்டிங்க, அதேமாதிரி ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி இந்த கார்னர்லேருந்து இந்த பவுண்டரியை செட் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி டைப்பையும் ஹைட்டையும் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிட்டு ஓகே. ஸோ இது மாதிரி தனித்தனியாக சீலிங் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எடிட் பவுண்டரி மூலியமாக இந்த ரெக்டாங்கிளையும் உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு ட்ரேஸ் ஆகணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் இங்கே இருந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதுலேயும் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிக் லைன் மெத்தட் இருக்கும், அதே மாதிரி பிக் வால்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஒரு லைனை பிக் பண்ணி அதை நீங்கள் பவுண்டரியாக அஷ்யூம் பண்ணாலும் அஷ்யூம் பண்ணிக்க முடியும், இல்லை டேரெக்டாக ஒரு வாலை பிக் பண்ணாலும் டேரெக்டாக வாலை பிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இதுட்ட ஃபஸ்ட்டு பிக் லைனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பிக் லைனை எடுத்துக்கிறேன். ஸோ எந்த லைன்லாம் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகணும், ஸோ இந்த லைன் இந்த லைன். ஸோ பிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு பவுண்டரியாக கிரியேட் பண்ணணும். ஸோ இதை கிரியேட் பண்ணும்போது இந்த என்டையர் வாலும் உங்களுக்கு ஒரு லைனாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரிம் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை கார்னர் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரிம் அண்ட் கார்னர். ஸோ இப்போ இந்த லைனையும் இதையும் பிக் பண்ணுறோம். இந்த இதை கார்னர் ஆப்ரேஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடம் போகும். இந்த லைன் மெத்தட். ஸோ இது ஒரு பவுண்டரியாக கிரியேட் ஆகிட்டு இப்போ ஓகேன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா 2 சீலிங். ஸோ இது தனி பவுண்டரி, இது தனி பவுண்டரி. ஸோ 2 ரூம்லேயும் உங்களுக்கு சீலிங் ஒரே டயத்தில் ஃபார்ம் ஆயிரும். எகெயின் எடிட் பவுண்டரி. ஸோ இப்போ இதையும் ஒரு சீலிங்காக ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஃபார்ம் பண்ணுற போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிக் வால் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிக் வால் எடுத்துக்கிறேன். இந்த வாலை பிக் பண்ணும்போது இந்த ரூமோட இன்சைடில் அது அந்த லைனை ஃபார்ம் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த வாலை பிக் பண்ணது உங்களுக்கு என்டையராக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த வாலை பிக் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் வால், இந்த வாலை பிக் பண்ணிட்டேன், இந்த வால். ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் வால் இருக்கோ நீங்கள் டேட்டா வாலையும் பிக் பண்ணி எடுத்துக்க முடியும். இல்லை கொஞ்சம் நேரம் வாலும், இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் பிக் லைன் மெத்தடை யூஸ் பண்ணாலும் பிக் லைன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எக்ஸஸாக உள்ள மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லைன் எடுத்துக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த இதில் நீங்கள் கார்னர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர், இந்த லைனும் கார்னர் டெவலப் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு கார்னர் டெவலப் ஆகணும். ஸோ இந்த இதில் ஜாயின் பண்ணாமல் இருக்குது. ஸோ இந்த இதில் பிக் லைன் மெத்தட் இல்லாமல் டேட்டா லைன் மெத்தட், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட். அதே மாதிரி இது கரெக்டாக ஷார்ப்பாக கிரியேட் ஆகிருக்கு. பட் இந்த இதில் ஒரு கார்னர் ஆப்ரேஷன், இதுவும் கார்னர், அதே மாதிரி இதுவும் கார்னர். ஸோ இதுவும் ஒரு என்டையராக ஒரு பவுண்டரி மாதிரி கிரியேட் ஆகிட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் ஓகே கொடுக்குறது மூலியமாக கிரியேட் ஆகும். பட் சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ண ப்ரொஃபைல் எதுவும் ஓப்பன் லூப் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் மூலியமாக அதை இண்டிகேட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இந்த லூப் பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த லூப்பும் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் இந்த பவுண்டரி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் லூப்பாக கிரியேட் ஆகிருக்கு. எகெயின் கண்டினியூ கொடுக்குறது மூலியமாக இதை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஜூம் என்னாலே தெரியும், அதுகிட்ட உங்களுக்கு ஓப்பனாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி தான் கார்னரில் இதுவும் கார்னர், அதே மாதிரி இந்த லைனும் கார்னர்ஸ். ஸோ 2 ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ டிக் கொடுக்கறது மூலயமா ஒரு க்ளோஸ்டு பவுண்டரி நீங்கள் சீலிங்காக மாற்றிட்டீங்க. ஸோ எகெயின் இன்னொரு சீலிங் எடுத்துக்கலாம், இல்லை இதே சீலிங் எடிட் பண்ணி புது பவுண்டரியும் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா புதுசாக ஒரு சீலிங் எடுத்துக்கிறேன், இல்லை ஸ்கெட்ச் சீலிங். ஸோ இப்போ ரெக்டாங்கிள், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும். எகெயின் இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கிறதுனால நான் ஈஸியாக போட்டுப்பேன். இப்போ டிக் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈஸியாக கிரியேட் ஆகிரும். எகெயின் ஆர்கிடெக்சரில் சீலிங், இந்த ஏரியாவில் ஸ்கெட்ச் சீலிங். இதை பிக் லைன் மெத்தட் எடுத்துப்போம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லைன், ஸோ இப்போ இதில் கார்னர் ஆப்ரேஷன், இதுவும் கார்னர் ஆப்ரேஷன், அதே மாதிரி இதுவும் கார்னர் ஆப்ரேஷன். ஸோ இந்த இதுட்ட ஒரு கார்னர், இந்த இதுட்டையும் ஒரு கார்னர். ஸோ இந்த லைன் போட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துலேருந்து இதையும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஏன்னா ஒரு க்ளோஸ் லூப் கிடைக்கிறதுக்காண்டி நான் கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இதுவும் ஒரு கார்னர், இதுவும் கார்னர். ஸோ ஓகேன்னு கொடுக்கும்போது அது க்ளோஸ் லூப்பாக இருந்தால் கண்டிப்பாக கார்னராக ஃபார்ம் ஆயிரும்.
ஸோ இது மாதிரி ஒரு ஃப்ளோரோட சீலிங்கை நீங்கள் ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துக்க முடியும், இல்லை ஸ்கெட்ச் மூலியமாக கிரியேட் பண்ணாலும் அந்த சீலிங் ஈஸியாக ஸ்கெட்ச் மூலியமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி சீலிங் கிரியேட் பண்ணுற வரீங்க ஃபுல்லாக சீலிங்காக வேண்டாம், சில இடத்துல சீலிங்கில் ஓப்பனிங்ஸ் மாதிரி காமிக்கணும், ஒரு ஹோல்ஸ் மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் பவுண்டரி கிரியேட் பண்ணும் போதே ஒரு க்ளோஸ்டு பவுண்டரிக்குள்ளே இன்னொரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா அது ஹாலோவாக கிரியேட் ஆகும். இப்போ இந்த இதை நீங்கள் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீலிங்கை பிக் பண்ணுங்க, இங்கே எடிட் பவுண்டரிஸ். ஸோ இப்போ இதில் இந்த இதை ஒரு சர்க்கிள் மாதிரி போட போகிறோம். ஸோ உங்கள் சீலிங்கில் சென்டரில் ஒரு ஹோல் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சர்க்கிள், அது எவ்வளோ இருக்கணும், ஒரு 2 feet இருக்கணும் அப்படின்னா 2 feet. ஸோ நீங்கள் சீலிங்க்கு மேலே ஏசி டக்ட் அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த சீலிங்லேருந்து உள்ள சம்திங் காம்பவுண்ட் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஹோலோ விட போகிறீங்க அப்படின்னா இந்த பவுண்டரிக்குள்ளே பவுண்டரி கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு கேப்பாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்னா சீலிங்கில் ஓப்பனிங்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் தேவையோ நீங்கள் பவுண்டரி எடிட் பண்ணுறது மூலியமாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். சிம்பிள் கான்செப்ட். ஒரு பவுண்டரிக்குள்ளே இன்னொரு பவுண்டரி கிரியேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த இன்சைடில் உள்ள பவுண்டரி உங்களுக்கு ஹோலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் வேணுமோ அந்த ஓப்பனிங்ஸ்லாம் என்ன ஷேப்பில் வேணுமோ அதை நீங்கள் கிரியேட் பண்ணி ஹோலோவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீலிங் எல்லாமே நீங்கள் சீலிங் பிளானில் இருக்கும்போது மட்டும் தெரியும். சப்போஸ் நீங்கள் லெவலில் செப்பிங்கன்னா சீலிங் தெரியாது. இப்போ லெவல் பிக் பண்ணுறேன், அதுமாதிரி இந்த ஃப்ளோரில் போட்ட சீலிங்லாம் தெரியும். அதுமாரி ஒவ்வொரு லெவல். ஸோ இந்த லெவலையும் 2 சீலிங் இருக்குது. ஸோ இந்த லெவலுக்கு சீலிங் வேணாலும் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுறது மூலியமாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ மொத்தமாக செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டரில் தெரியும் மொத்தம் எத்தனை சீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு. நான் சீலிங் பிளானில் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மொத்தமாக சேவ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டரில் 4 சீலிங்ஸ் இருக்குது. ஸோ 4 சீலிங்ஸ்னால் நீங்கள் போட்ட மெத்தட். ஸோ இது தனியாக போட்டிங்க, இது தனியாக போட்டிங்க, மற்ற இது தனி, இது தனி. ஸோ 4 மெத்தடில் சீலிங் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக போட்டுறீங்க. ஸோ இது ஒரு ரூம், இது ஒரு ரூம், 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த 7 ரூமுக்கும் தனித்தனியாக போட்டால் உங்களுக்கு சீலிங் 7ன்னு காமிக்கும். இப்போ 3 மெத்தடில் யூஸ் பண்ணி சீலிங் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சாப்டரில் எப்படி சீலிங் கிரியேட் பண்ணலாம், ஸோ அந்த சீலிங்கில் என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ரூஃப் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.